ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான சௌசௌ கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாவும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளியும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இந்த தக்காளியை ரொம்ப அதிக நேரம் வதங்க விடக்கூடாது. இது கூடவே நான் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க சௌசௌவை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கடாயை மூடி வச்சு நல்லா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் இந்த காய் வேகிற அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். மீன்வைல் இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு சின்ன முடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 3 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அந்த கடாயை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த காய் பாருங்கள் ஓரளவுக்கு வெந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே 100 கிராம் பாசிப்பருப்பை ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான ஆட் பண்ணிக்கலாம். மசாலா அரைச்சி வச்சுருக்கிற மிக்ஸி ஜார்லேயே தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 கப் அளவு. அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த கடாயை மூடி வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு இந்த கடாயை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த சௌசௌ கூட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லியில் தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான சௌசௌ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.